முதலமைச்சர் விஜய் போன ஆட்சியில் டிஎம்கே இருக்கும்போது சொன்னது கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் மாதம் சக்கரை அட்டைக்கு வந்து நின்றுச்சு. இப்பொழுது என்ன சொல்லிட்டாங்கோ, முதலமைச்சர் விஜய் வந்த உடனே அந்த மறுசுழற்சி மாண்புமிகு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு 2500 ரூபாய் தரேன்னு சொன்னது. போன மாதமே பட்ஜெட் இன்னும் இது பண்ணலன்னு சொல்லிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலே கொடுத்துட்டாங்க 1000 ரூபாய். இந்த மாதம் தருவாங்களா, 1000 ரூபாய் தருவாங்களா இல்லை 2500 ரூபாய் தருவாங்களான்னு தெரில. இதுக்கு வந்து யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரு ஏதோ கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொன்னாங்க. 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் 2500 ரூபாய் தருவாங்கன்னு. இதில் தகுதியானவங்க இதை விட்டுட்டுக்கிறவங்கள திருப்பி புதுசாக விண்ணப்பிச்சு அவங்களுக்கு வருமா என்னான்னு தெரில. இப்போதைக்கு வந்து அந்த 1000 ரூபாய் தருவாங்களா இல்லை 2500 ரூபாய் தருவாங்களா இல்லை வந்து பட்ஜெட் தாக்கலன்னு இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்களா என்னான்னு தெரில. இப்போதைக்கு உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இதுலேயும் சில பேர் சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் தருவாங்க அப்படியெல்லாம் இல்லை. இதுவரையும் சொன்ன திட்டத்திலே 100% விவசாய கடன் தள்ளுபடினா அதில் 10% இது பண்ணிட்டாங்க. 50% கூட வரலங்க. உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க.